Hello friends, நாம் இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் மணிப்புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு மிச்ச பேர் கஷ்டம்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்படி இல்லை, இதே மெத்தடுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்றால் நல்லா ஈஸியாகவே செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. அதுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா ரெசிபியும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நான் இதில் வறுத்த அரிசிமா 1 கப் எடுத்துருக்கிறேன். அதாவது இடியாப்பம் செய்கிறதுக்கு நீங்கள் எந்த மாவை யூஸ் பண்ணுறீங்களோ அதே ரைஸ் ஃப்ளாரை யூஸ் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நான் இதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இடியாப்பத்துக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா திக்காகவும் இல்லாமல் நல்லா லூஸாகவும் இல்லாமல் நல்ல கணக்கான ஸ்டேஜுக்கு நீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக முறுக்குக்கு நீங்கள் எந்த கண்ணில் புளிவீங்களோ அதே கண்ணை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இடியாப்பம் புளியறதுக்கு யூஸ் பண்ணுற கண்ணை விட கொஞ்சம் பெரிய கண் இது. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஃப்ளாரை இதில் ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இதில் ரோஸ்டட் ரைஸ் ஃப்ளாவை இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வறுத்த அரிசிமா தான் நம்ம ஏற்கனவே மணிப்புட்டுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்த ரைஸ் ஃப்ளா, அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி இது ப்ரெஸ் பண்ணும்போது ஒரே சைடுக்கு மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, அது ஒன்றோடு ஒன்று ஒட்டிடும். அடுத்ததாக இதுக்கு மேலேயும் ரைஸ் ஃப்ளாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா துண்டு துண்டாக பிரிஞ்சு அழகாக வரும் மணிப்புட்டு. இதை அப்படியே எடுத்து நான் சலிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சலிக்கும் போது நம்ம ஏற்கனவே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்த ஃப்ளார் எல்லாம் வேரியாக வந்துடும். அடுத்ததாக மணிப்புட்டு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா துண்டு துண்டாக அழகாக கலந்து வரும். நம்ம சலிக்கும் போது இந்த ஃப்ளாரை நம்ம மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மணிப்புட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற மாவெல்லாம் நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா நான் இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி செய்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி மெத்தட்லேயும் உங்களுக்கு மணிப்புட்டு செஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணிவிட்டு இதில் நான் ரைஸ் ஃப்ளாரை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கு மேலேயும் ரைஸ் ஃப்ளாரை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதை அப்படியே நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எல்லாத்தையும் செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம புட்டு அவிக்கிற ஸ்டீமரில் ஆட் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். சம்டைம் நீங்கள் இடியாப்பம் செய்கிறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணி மாவு நீட் பண்ணிட்டீங்க என்றால் அது இடியாப்பத்துக்கு ப்ரெஸ் பண்ணும்போது சரி வரலாட்டி அந்த மாவை வேஸ்ட் பண்ணாமைக்கு நீங்கள் அதில் மணிப்புட்டு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நல்லா தான் வரும். நான் இதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஆட் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். சரியாக இதை 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்திருக்கும். அப்படி இல்லைன்றால் இந்த பொட்ஸில் மேல் தூண்டில் இந்த மாதிரி ஆவி பறந்ததுன்றால் அதிகம் வெந்திருக்குன்ற அர்த்தம். அந்த ஸ்டேஜ்லேயும் எடுத்துக்கலாம். நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட புட்டு அவிக்கிற ஸ்டீமர் இல்லை என்றால் இந்த மாதிரி இட்லி பொட்லையும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி இல்லை என்றால் ரைஸ் குக்கர்லேயும் ஸ்டீம் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஸ்டீமர்லேயும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பீஃப் கறியோடு இதை சர்வ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்டியாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை என்னுடைய சிஸ்டர் ஒன்று கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக வேண்டி நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் வேறு என்னமாலும் ரெசிபி வேணும்னால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்காக வேண்டி ஷேர் பண்ணுறேன். என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.